12th Maths Chapter 1 Exercise 1.1ல 12th sum பார்க்கலாம். Find the matrix A for which, அதாவது ஏங்கிற மேட்ரிக்ஸை இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் இந்த மேட்ரிக்ஸ் வருது. நாம் ஏங்கிற மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கிடுறேன். அடுத்தது இந்த மேட்ரிக்ஸை பின்னு வச்சுக்கிறேன். லெட் B is equal to 5 3 -1 -2 and C, இந்த மேட்ரிக்ஸை Cன்னு வச்சுக்கிறேன். and C is equal to 14 7 7 7. இப்போ therefore A B இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் Cங்கிற மேட்ரிக்ஸ் வருது. சரிங்களா? இப்போ நாம் A கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு பக்கமே B இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ A B இன்வெர்ஸ் ரெண்டு பக்கமே C B இன்வெர்ஸ். இப்போ B இன்வெர்ஸ் வந்து நம்மளுக்கு 1 வந்துடும் ஐடென்டி. அதனால A = A அப்போ என்னன்னா C B இன்வெர்ஸ். அப்போ A கண்டுபிடினா Cயும் B இன்வெர்ஸாலையும் இப்போ நம்ம B இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். B இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் B கண்டுபிடிக்கிறோம். Bங்கிற மேட்ரிக்ஸ் வந்து இது 5 2s are 10 -10 -1 3s are 3 minus of minus plus 3 அப்போ -7 இங்கே என்ன வரும் -7 not equal to 0. அதனால் B inverse exist. அதனால் B inverse equal to formula B inverse equal to 1 by determinant of V adjoint B. இப்போ 1 by determinant of V வந்து -7. adjoint B என்ன வருதுன்னா B ஃபஸ்ட்டு என்ன எலமெண்ட்டு B is equal to -5 3 -1 -2. ஃபர்ஸ்ட்டு டயகனல் எலிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ -2 மேலே வரும் 5 கீழே வரும். செகண்ட் வந்து சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ மேலே -3 இங்கே +1. அடுத்து நம்மளுக்கு A கண்டுபிடிக்கணும்னா C B இன்வெர்ஸ் சியையும் B இன்வெர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ A வந்துடும். ஏங்கிற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். A = Cங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். Cங்க என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க? Cங்கிற மேட்ரிக்ஸ் வந்து 14 7 7 7. B இன்வெர்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? B இன்வெர்ஸ் வந்து -1 by 7 -2 -3 1 5. இப்போ நம்ம இது ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த Cங்கிற மேட்ரிக்ஸில் 7 எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. அப்போ நம்ம 7 வெளியே எடுத்துடுறோம். அப்போ 2 7s are 14 இங்கே 1 1 1. சரிங்களா? இங்கே -1 by 7 -2 -3 1 5. இப்போ இந்த 7க்கும் 7ம் நமக்கு கேன்சல் ஆகிடுது. இந்த 7 கேன்சல் ஆகிடுது. இப்போ இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 × -2 -4 +1 ஃபர்ஸ்ட் காலம் +1. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் -6 +5. அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இது -2 -3. செகண்ட் ரோ செகண்ட் காலம் -3 +5. இப்போ இந்த மைனஸ் இருக்குல்ல, அதை காமனாக இங்கே வெளியே போட்டுக்கிறேன். சரிங்களா? மைனஸ் இந்த மைனஸை வந்து நான் இங்கே காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். இப்போது நாம் வந்து -4 +3 -3 -6 +5 -1 -2 +1. சாரி, இங்கே வந்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் இங்கே ஃபர்ஸ்ட் ரோ இது வந்து +1. இங்கே 1 தானே இருக்குது. அப்போ இங்கே +1. இப்போ இங்கே -1 இங்கே +2. இப்போ நம்ம இந்த மைனஸை கொண்டு உள்ளே மல்டிப்ளிகேஷன். அப்போ 3 இங்கே 1 இங்கே 1 இங்கே -2. அப்போது ஏங்கிற மேட்ரிக்ஸோட வேல்யூ வந்து 3 1
1 minus 2 தான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.